children, welcome to my channel Easy60. இன்னைக்கு NCERT class 10 ஓட quadratic equationsல sample paperல இருக்கிற ஒரு important sum பார்க்கலாம். Divide 27 into two parts such that the sum of the reciprocal is 3/20. Find the parts அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 27 2 parts பிரிக்க சொல்றாங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு பார்ட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இன்னொரு பார்ட் என்ன ஆகிடும் 27 மைனஸ் எக்ஸ். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 27 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27 வரப்போகுது. அப்போது ஒன்று வந்து எக்ஸ் அப்படின்றப்போ இன்னொன்று வந்து ஆப்வியஸாக 27 மைனஸ் எக்ஸ். இப்போது இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் வந்து 3/20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பார்ட் எக்ஸ் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல் என்னது 1/x. அதர் பார்ட் வந்து 27 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் 1/27 minus x is equal to 3/20 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி எல்சிஎம் பண்ணுவோம், this into this plus this into this divided by this into this. ஸோ கீழே ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். மேலே 27 minus x plus x equal to 3/20 plus x minus x கேன்சல் ஆகிடும். அடுத்தது பேலன்ஸை நான் எழுதியிருக்கேன். அண்ட் ஆல்சோ கீழே எக்ஸோட மல்டிப்ளையும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், க்ராஸ் மல்டிப்ளை. 27 into 20 is equal to 3 into 27x minus x square. இது மல்டிப்ளை பண்ணுறப்போ 540. இங்கே வந்து 81x minus 3x square. x square டேர்ம் நெகட்டிவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்முமே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ ஆப்போசிட் சைனாக மாறிடுது. 540 இங்கே தான் இருக்கும், அதனால் சைன் சேஞ்ச் ஆகாது. இப்போ இதெல்லாமே டிவிசிபிள் பை 3 இருக்கிறதால டிவைடட் பை 3 பண்ணிவிட்டேன். பண்ண பிறகு இப்படி கிடைக்குது. இப்போ 180 வந்து பிக்கராக இருக்கிறதால எல்சிஎம் பண்ணிவிட்டு அதை 2 பார்ட்னா நான் பிரிச்சுக்கிறேன். ஸோ ஆஃப்டர் எல்சிஎம் நான் இதை 12, 15 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து 180. சம் வந்துட்டு என்னது -27. ஸோ இதுக்கு வந்து -15 -12ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதுகிறப்போ x -15 into x -12. அப்போ therefore x takes the value 15 and 12. அப்போது 2 parts of 27 என்னது 15 and 12. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.